வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தாச்சு, இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கமெண்ட்லையோ அதோட லிங்க்கை கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ செகண்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சொல்லும் பொருளிலிருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 1 மினிட் நான் வந்து பேட்சை பெருட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 1 செகண்ட்ஸ். 200 கொஸ்டின்கிட்ட 175 கரெக்டாக 175 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நண்பர்களே. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 30-35 கொஸ்டின் பார்த்துட்டோம். மொத்தம் 175 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2019 to 2024 நான் சொல்கிறது. ஸோ ஓகேவா, அதனால் 2-3 பார்ட்டாக நம்ம முடிப்போம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து 2 பார்ட் கன்ஃபார்ம் நான் போடுவேன் நினைக்கிறேன். அல்லது ஒரு பார்ட்டில் முடிக்க முடிஞ்சாலும் நான் முடிச்சிடுறேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கட்டம் இச்சொல்லின் பொருள் என்ன கேட்டாங்கன்னா உடம்பு. இது ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அது நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் புக் சோர்ஸும் சில இதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதே கொஸ்டின் இப்போ இந்த இதில் வந்துருந்துச்சுன்னா ஸோ நான் ஒமிட் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா அதில் சொல்லியாச்சு மறுபடி இதை சொல்லிக்கிட்டு அதை முழுசாக பார்த்துட்டிங்கன்னா சொல்ல தேவையில்லை. அதுக்காக தான் நண்பர்களே. வன்மை என்பதன் பொருள் கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, வள்ளல் தன்மை என்பது இதுக்கு சரியான விடை. ஓகேவா, 3 சுழியின் இதை நான் வச்சுக்கணும். 2 சுழி தான் அப்படி போட்டக்கூடாது. 3 சுழி வந்துச்சுன்னா வள்ளல் தன்மை, அதாவது கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இருபொருள் தருக அப்படின்றத 2 சுழி வன்மை 3 சுழி வன்மையை கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பொருள் கூறுக தன் 3 சுழின்னு கொடுத்துருக்காங்க. தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நம்ம தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம்ல, தண்ணீர் அந்த தண்ணுனாலே குளிர்ச்சின்னு அர்த்தங்க. நீர் அப்படின்றதான் தமிழ் சொல். அதாவது நம்ம குடிக்க தண்ணி இருக்குல்ல, நம்ம நீர் தான் சொல்லணும். அது சுடு தண்ணீர் அப்படின்னு சுடு நீர்னு சொல்லணும். 11th புக்கில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த இதை ஒரு இலக்கணத்தை கொடுத்துருப்பாங்க. சுடு தண்ணீர் சொல்லாலே தவறுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சுடு நீர் அப்படின்னு சொல்லணும். தண்ணீர்னு என்ன அர்த்தம்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். ஓகேவா, தண்ணு அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்றது சரியான பொருள். இதெல்லாம் நிறைய மக்கள் தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் அடிங்க. நிறைய பேர் சொல்லுங்கள், தண்ணினாலே குளிர்ந்த நீர் தான், குளிர்ந்த தண்ணின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, சொல்லுங்கள் மலையாளத்துக்கு. அடுத்த ஒரு பொறுத்துக்க, துஞ்சல் அப்படின்னா சோம்பல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். துஞ்சல்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா முயற்சி. தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. 2 சொல்லினா வச்சுக்கோங்க. நோன்மைனா 2 சொல்லின்னு வந்தால் வலிமை என்பது சரியான பொருள். இது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து குருசு என்பதன் பொருள் சிலுவை. போன பாட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து சொற்பொருள் பொறுத்துக, அதாவது பிரசம் அப்படின்னா தேன். 11th நியூ புக்கில் நற்றிணை பாடம் ஒன்று இருக்கும். அந்த நற்றினையில் இந்த சொல்லும் பொருள் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நற்றினையில் சொல்லும் பொருள். பிரசம் அப்படின்னா தேன். வரன் அப்படின்னா வறுமை. மதுகை அப்படின்னா பெருமிதம். கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் என்பது சரியான விடை. நற்றினையில் 11th நியூ புக்கில் சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பொருளறிந்து பொறுத்துக, அதான் பொருளை தான். அடுத்து ஒல்லை அப்படின்னா விரைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, ஒல்லைன்னு என்ன அர்த்தம்? விரைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆப்ஷன் டியில் விடை கொடுத்துருக்காங்க. ஈறு அப்படின்னு என்னன்னா, ஈறுனா அது கடைசின்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லைனாலும் கடைசினாலும் இறுதினாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஓகேவா, ஈறுனா எல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேதி அப்படின்னா எருமை, ஏற்கனவே பார்த்தது. அங்கனர் அப்படின்னா சிவன், இதுவும் போன பாட்டில் பார்த்த கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து கற்றல் அப்படின்னு என்ன கேட்குறாங்க, அதாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருள், அதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு வேர் சொல்ல இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே மேலே வேர் சொல்லு மென்ஷன் பண்ணலை, ஆனால் வேர் சொல் தான் இது. ஓகேவா, கற்றல் அப்படின்னா அதோட வேர் சொல்லாது கல் என்பது சரியான விடை. 2ல் இருக்குது பாருங்கள். அடுத்து பெற்ற அப்படின்னா அது பெரு என்பது சரியான விடை. ஓகேவா, அடக்கி அப்படின்னா அடக்கு என்பது சரியான விடை. கேட்டவன் அப்படின்னா கேள் என்பது சரியான விடை. ஸோ வேர் சொல்னா என்னன்னு தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. வேர் சொல்னா ஒன்று அடி சொல்லாக இருக்கும், அல்லது அந்த சொல்லு அந்த என்ன சொல்கிறது, அந்த சொல் கட்டளை இடுற சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அதை பிரித்தோம்னா பகுதியாக அந்த சொல்ல பிரிச்சா இருக்கும். ஸோ அதுதான் வேர் சொல். அதாவது கட்டளை இடுற மாதிரி மேக்ஸிமம் இருக்குங்க. அதாவது ஒரு அடி சொல்லிருந்து பல சொற்கள் தோன்றுச்சுன்னா அதுதான் வேர் சொல். இப்போ கல் என்ற சொல் கற்றல், கற்பித்தால், கற்பான், கற்பிக்கின்றான், இப்படி பல சொற்கள் வருதா. அடக்கு அப்படின்ற சொல் அடக்கினான், அடக்கனவன், அடக்குவான், இந்த அடக்கி, இப்படி பல சொற்கள் வருதா. அந்த மாதிரி ஒத்த சொல் பல சொல் வந்துச்சுன்னா அதுதான் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வேர் சொல்லை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். வேர் சொல்லி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி மட்டும் தனியாக கேட்கப்பட்ட வினாக்கள் எப்படி, அதுவும் தனியாக போடுவோம். ஓகேவா, இப்போ பொருத்தமான பொருள் பார்த்துட்ருக்கோம். சொல் பொருள். அடுத்து விரை அப்படின்னா நாங்கள் அதனா மனம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். கலல் அப்படின்னா நடத்தோம்னா கலல் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். வீரக்கலல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா வீர அணிகலன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ததும்பி அப்படின்னா என்ன எடுத்தோம்னா பெருகி, ததும்பி அழுதான், அதாவது பெருகி அழுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் அப்படின்னா உடல் என்பது சரியான விடை. நிறைய மக்களுக்கு மெய் உடல் தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அடுத்து நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் எதை குறிக்கிறதுனா ஆலமரத்தை குறிக்கிறது. ஒற்றைக்கால் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை ஒருத்த தூண்டாக இருக்கும், அந்த கிளை வந்து படர்ந்து இருக்கும், அதான் நெடிய பந்தல். ஒற்றைக்கால் நெடிய பந்தல் சொல்லி ஆலமரத்தை சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சேர்த்தீர் என்பது பொருந்தாததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பார்த்துருமா, பரதன், பரத்தியர், சேர்ப்பன் இது மூணுமே வந்துட்டு நெய்தல் திணைக்குரிய இது என்ன சொல்கிறது கருப்பொருளில் வந்து நெய்தல் திணையில் வந்து அந்த மக்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சேர்த்தியர் என்பது அதில் வராது, அதனால் அதான் தப்பு. சேர்ப்பன் வரும், பரதன் பரத்தியர் வரும். அடுத்து தொடி இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th நியூ புக்கில் வந்து அகப்பொருள் அப்படின்னு இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வேறு எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா 6th ஹிஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. 6th ஹிஸ்ட்ரியில் சங்ககால இலக்கியம் ஒரு பாடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் கொடுப்பாங்க. 2 இடத்துல வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்த தொடி இச்சொல்லின் பொருள் என்னங்கிறாங்கன்னா வளையல். பொற்றொடி வந்தால் அப்படின்னா தொடினா வளையல்னு சொல்லி அன்மொழி தொகையில் படிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஸோ தொடினா வளையல் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபாசாபிமானம் அப்படின்னா தாய்மொழி பற்று. இப்போ தேசாபிமானம் அப்படின்னா தாய் நாட்டுப்பற்றுன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏல வச்சுருக்காங்க. சுபாசாபிமானம்னா தாய்மொழி பற்று. சுபாசா நல்லா அதை வந்து வேலை ரீட் பண்ணிக்கோங்க, தாய்மொழி பற்று. ஓகேவா. அடுத்து அடைவினா காடு, வனப்புனா அழகு, பிடினா வந்து பெண் யானை, வீறுனா வலிமை. இதை வந்து நம்ம மூணுமே பார்த்தாச்சு. பிடினா பெண் யானை வந்து நியூவாக இருக்குது, நம்ம ஷார்ட்ஸ் வந்து இது போட்டிருக்கோம். பிடினா பெண் யானைன்னு. வீறு அப்படின்னா வலிமை என்பது சரியான. ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துக்குவோம். வீறுனா வலிமை இதை வந்து தெரிய வாய்ப்பு. ஏன்னா முதல் ரெண்டுமே நம்ம போன பாட்டில் பார்த்தோம். வீறு அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அடுத்து ஒரு பொறுத்துக இன்மை அப்படின்னு என்னன்னா வறுமை, அதாவது இன்மையில் இன்னாது ஏதெனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் கூட இருக்கும். ஸோ இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அடுத்து திண்மை 3 சொல்லி நான் வந்து ஏன் இன்னுன்னு அழுத்தி சொல்கிறேன்னா இருபொருள் தருக அதில் வந்துட்டு இல்லாட்டி இந்த இது மயமொழி எழுத்துக்கள் இதை வந்து இன்னும் மாற்றி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து சொல்லி சொல்கிறேன். திண்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். கொஞ்சம் நல்லா இதாகலை பார்த்துக்கோங்க நண்பர்களே, வாயில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தெரியாதவங்க. திண்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு எடுத்தோம். ஆழி அப்படின்னா கடல், இது தெரிஞ்ச விஷயம். நோன்மை 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா தவம் அப்படின்னு சொல்லிட்டோம். 2 சொல்லி நோன்மைன்னு வந்தால் தவம். திண்மை 3 சொல்லி வந்தால் என்ன அர்த்தம், திண்மை அப்படின்னா வலிமை. ஓகேவா, வலிமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து குன்றேறி யானைப்பூர் கண்டட்டால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று என்பது என்னன்னா கைப்பொருள். திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், நியூ புக்கில் இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து குன்றின் மீது ஏறிக்கொண்டு யானைப்புற பார்ப்பது என்பது தன் கை, அதாவது அந்த யானைப்புற பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை, யானை அந்த மலைக்கு ஓடி வரப்போகுது. அதுபோல் தான் நம்ம கை நிறையா காசை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா அந்த விஷயம் அதாவது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த குறளை வந்து வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ கைப்பொருள் கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள் என்பது சரியான விடை. தமிழ் சொல்லை கண்டறிக. ஈசன், அனுமதி, குபேரன் இதெல்லாம் தமிழ் சொல்லே கிடையாதான். சிவன் என்பதான தமிழ் சொல். சிவனுமே தமிழ் சொல் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா சா வந்து தமிழ் இடத்துல வந்து முதல் சொல்ல வராது. ஓகேவா. ஸோ ஈசன், சிவன் இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. அனுமதி என்பது தமிழ் சொல் கிடையாது. குபேரனும் தமிழ் சொல் கிடையாது. மணிமுடி இது மட்டும்தான் தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நரகத்தில் இடர்பற்றோம் நடலை இல்லோம். இக்கூட்டில் நடலை எனும் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நடலை அப்படின்னா துன்பம். போன பாட்டிலே பார்த்தோம். ஸோ அந்த பாட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம். உள்ளம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மனசு, அது ஒரு இடமா. அடுத்து வீடுனா நம்ம குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இடம்னால இடம் தான், ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்லலாம். அழகு மட்டும்தான் அதில் டிஃப்ரென்ஸியாக இருக்குது. என் உள்ளத்தில் நீ தானே இருக்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு இடம் அப்படின்றத குறிக்கிறது உள்ளம், வீடு, இடம்லாம். ஆனால் அழகு என்பது அந்த இடத்தை குறிக்காத ஒரு சொல். ஸோ அழகு தான் வந்து ராங், அதாவது தவறான இணை, பொருந்தாத இணை. பொருளிலிருந்து பொறுத்துக. தடக்கர் என்னது, தடக்கர் அப்படின்னா பெரிய யானை. தடக்கரி அப்படின்னா பெரிய யானை அப்படின்னு வந்து இந்த பாடம் இருக்கும்ல, யானை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 11th அறம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கிருஷ்ணமேனன் ஒரு பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. தடக்கரினா யானை கொடுத்துருப்பாங்க. தடக்கரினா பெரிய யானைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்குணா கரடி போன பாட்டில் பார்த்தோம். வல் உயிர் அப்படின்னா கூர்மையான நகம். உயிர் அப்படின்னா நகம் அப்படின்னு எடுத்துங்க. வல் அப்படின்னா கூர்மையான அர்த்தம். ஸோ வல் உயிர் அப்படின்னா கூர்மையான நகம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். தரிசனம் அப்படின்னா காட்சி. அதாவது இந்த நம்ம கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரிசனம் அப்பா அப்படின்லாம் கேட்பாங்க. தரிசனம்னா ஒன்றுமே இல்லை, நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. நல்லா பார்த்தாச்சு கடவுளை, அதான் நல்ல காட்சி, அவ்வளோதான். நான் கடவுளை நல்லா பார்த்துட்டேன், அதான் நல்ல தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசனம் என்ன சொல்லுவாங்களா, நல்லா காட்சி, அதாவது நல்லா கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்கிறது. ஸோ தரிசனம்னா காட்சி. தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை வந்து படிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் லைஃப்காக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இந்த சொல்லும் பொருளும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக்கைன்னு கேட்குறாங்க. வலிமை, திண்மை. சொல்லுக்கேற்ற பொருள் நான் அப்படின்னா தன்னை குறிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க. நான் 2 சொல்லி வந்தால் தான் தன்னை குறிப்பது. கான் 3 சொல்லி வந்தால் தான் பார், இங்கே 2 சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து துணி அப்படின்னா 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 சொல்லி தான் துன்பம் நடத்தும். ஸோ ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. வலிமைனா 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல இன்னும் பார்த்துக்கோங்கன்னு 3 சொல்லி திண்மை வந்துச்சுன்னா வலிமை அப்படின்னு சொல்லி அடுத்தோம். அடுத்து வல்லை என்னும்
இன்னிசை பாடல் யாரால் பாடப்படுங்கன்னா பெண்கள். நம்ம 7th நியூ புக்கில் வந்து வல்லை பெண்கள், அதாவது நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாடல் வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லி பாரதிதாசனுடைய பாடத்தில் கீவா ஜெகநாதனோட பாட்டில் மலையருவி அப்படின்னு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வல்லைனா பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். 7th நியூ புக்கில் இருக்குது. மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்ன்னு சொல்லியிருக்காங்க. பொறுப்பு, தென்னம் பொறுப்புனா பொதிகை மலைன்னு நான் போன பாட்டில் சொன்னேன்னா, அப்போ பொறுப்புனா மலைன்னு சொன்னேன். வெறுப்புனாலும் மலை, அசலம்னா மலை. ஸோ பொறுப்பு வெறுப்பு நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு. அசலம் புதிய வேர்டாக இருக்குது. ஸோ அசலம்னா என்னது? மலை என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களை. அடுத்து பொம்மல் என்பதன் பொருள் என்ன கேட்டாங்கன்னா சோறுன்னு எடுத்தோம். பொம்மல் சோறு, மலைமிடுகடாம் பாடம் இருக்கும்ல, அந்த பாடத்தை வந்து பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லும் பொருளும்ல. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. கோலம் அப்படின்னா அழகு தான். ஓகேவா? இந்த லா வந்து நான் சொன்ன லா பார்த்துக்கணும். கோலம் இந்த குண்டுலா வந்துச்சுன்னா அழகு தான். குளவினா குழந்தை, போன பாட்டில் பார்த்தோம். கூரைனா புடவை, இந்த ரை வந்தால் புடவை. இதுவே இந்த எந்த ரா சொல்கிறது, இந்த இன்னொரு ரா வருமே, இடைநரா, அந்த ரா இடைநரா வந்துச்சுன்னா வீட்டின் கூரைன்னு சொல்லுவாங்க. ஸோ கோலம்னா தானியம் கொடுத்துருக்காங்க. அந்த லா வந்து இந்த லா வராதுங்க. இந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லா கோலத்துக்கு ஒரு லா வந்து குண்டுலா, அந்த குண்டுலா தான் வந்து அதுக்கு வரும். ஸோ ஓகேவா? அதான் தானியம்னு சொல்லுவாங்க. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான வட்டை தேர்வு செய்க. வாசலில் போடுவது பந்தின் வடிவம், வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் இந்த கோலம். அந்த லா வந்து வேரியேஷன் மைங்கொலி எழுத்துக்கள் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கோலம். அடுத்து பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர் அப்படின்னா வெற்றி இருப்பவர். நான் வந்து நம்ம டிஎன்பிசி கொஸ்டினை தொகுத்து பார்த்தோம்ல 2022 குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின், அந்த கொஸ்டினில் பாசவர் அப்படின்னா வெற்றிலே இருப்போம். நான் ஷார்ட்கட் சொன்னேன். என்ன சொன்னேன்? வெத்தலை வைக்கிறவங்க பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 10th சிலப்பதிகாரம் பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கார்கர் அப்படின்னா எண்ணெய் விற்பனை கொடுத்துருக்காங்க. கார்கர் அப்படின்னா கார்கர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு தான் சரியான விடை. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் ஏ, வெறுக்கை அப்படின்னா நெய்பவர் கொடுத்தாங்க. வெறுக்கைனா செல்வம் அப்படின்னு அர்த்தம். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர்னு அர்த்தம். நான் எண்ணெய் வைக்கிறவங்க ஓசியாக விற்றுருவாங்கன்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து எண்ணெய் துணிக கர்மம் என்பதன் பொருளுங்க. எண்ணி துணிய கர்மம், துணிந்த பின் என்னும்போது இருக்குது. இந்த குரல் ஆல்ரெடி நீங்கள் எப்படியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். கர்மம் அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த குரல் வந்து டிஎன்பிசி படிக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையான குரல். ஏன் நம்ம டிஎன்பிசி படிக்கணும்னு வந்துட்டோம், கண்டிப்பாக படித்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும். ஓகேவா? நம்ம படிக்கணும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி படிக்குமா வேணாமா, சரி பாஸ் ஆகிடுமா, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. படிக்கணும் பாஸ் ஆகிறோம் அந்த மாதிரி அந்த தாட்டில் இருக்கணும். அந்த தாட் குரல் தான் இந்த குரல் எண்ணி துணிய கர்மம் என்பது. ஸோ ஓகேவா? இப்போ டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண கூட 1000 முறை யோசிங்க, அப்படி படிப்பா வேணாம்னு. சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்கக்கூடாது, அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணி அடித்து ஜெயிக்கணும். ஓகேவா? அதுதான் அந்த குரல் தான் இந்த குரல் விளக்கம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இரு பொருள் தருக. திங்கள் அப்படின்னானது கிழமை, கிழமை இருக்குல்ல, சந்திரனையும் திங்கள் தான் சொல்லுவோம். ஸோ இதுவுமே போன பாட்டில் பார்த்த ஒரு கொஸ்டின் தான். அடுத்து அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்ன கேட்டாங்கன்னா, அட்டம் அப்படின்னாலே 8 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அட்டம் அப்படின்னு அர்த்தம் 8 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த கொஸ்டின், அகம். இச்சொல் தரும் இரு பொருள் கண்டறிக. வீடு, மனம். அகம்னா வீடு, மனம். அகம்னா உள்ளம் அர்த்தம், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அகம் அப்படின்னா உள்ளமா. அப்போ நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, வீடு, மனம், அகம். உள்ளம்னாலும் மனம்னாலும் ஒன்று. ஸோ வீடு. ஸோ இதான் வந்து ஆப்ஷன் சி தான், வீடு மனம் என்பது அகம். சரியான விடை. இரு சொல் பொருளுக்கு தருவாங்க. நான் நிறைய டைம் சொன்னேன்னா, செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இணைப்பு சொல்னா என்னென்னா, எனவே, இந்த மேலும், அதுபோல், இல்லை என்றால், ஏனெனில், அதனால், இதெல்லாம் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஓகேவா நண்பர்களே? அந்த கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. இணைப்பு சொல் சிலது ஈஸியாக கேட்பாங்க, சிலது கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் என்னும் செல்வமே பலத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, தீன் அப்படின்னா மார்க்கம். தீன்னா வழி, மார்க்கம்னால் வழிங்க, தீன்னால் மார்க்கம். ஸோ மார்க்கம்னா வழி, அவ்வளோதான். தீன்னாலும் மார்க்கம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தீன் 2 சொல்லி வந்தால் மார்க்கம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலை என்பதன் பொருள் என்னன்னா பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலை என்பதன் பொருள் பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலைனா பிடரி மயிர். இருபொருள் தருக. ஆடை தைக்க உதவுது என்னது? நூல் தான். ட்ரெஸ்ஸு தைக்க வந்து நூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. மூதுரை ஒரு அறநூல், இது படிக்கிற நூலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நூல் இருபொருள் தரக்கூடிய சொல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் நமக்கு லக்கு தான். ஏன்னா அடிச்சிடலாம்ல, மேக்ஸிமம் மக்கள் அடிச்சிடலாம் படிக்காமல் இந்த கொஸ்டினை. நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் ஊழி. நீண்டதொரு காலப்பகுதி 6th நியூ புக்கில் பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் கும்மின்ற பாட்டத்தில் சொல்லும் பொருளில் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கொஸ்டின் தான் இது. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்ய. நவ்வி மான் போன பாட்டில் பார்த்த கொஸ்டின். ஸோ அதனால் வந்து நோ டெஃபினிஷன். பெரியாரை பேணி தமரா குழல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை. திருக்குறள் கேட்கப்பட்ட ஒரு வினா 10th திருக்குறள் வந்து இது இந்த குறள் இருக்கும். பெரியாரை பேணி தமரா குழல். இது தமர் அப்படின்னா துணை, அல்லது தமர் அப்படின்னா உறவினர், என்னன்னா சொல்லலாம். தமர்னா துணை தான், துணை அடிச்சிருங்க. துணை இல்லாட்டி உறவினர் போடணும். ஸோ ஓகேவா? அடுத்து இருபொருள் தருக. மாலை.
பூமாலை, நம்ம சாமி பூ மாலை, கல்யாண மாலை சொல்கிறோம்ல, அந்த பூ மாலையை மாலை தான் சொல்லுவோம். மாலை பொழுது, சாயங்காலம், ஈவினிங் சொல்லுவோம்ல, அந்த பொழுது. ஸோ இருபொருள் வந்து குறிக்கும். இதான் இருபொருள் தருக. அதான் வட்டோட இருபொருள் தருவங்கன்னு சொல்லி மேலே சொல்லிட்டே இந்த அடிக்கடி. அடுத்து, கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. ஆப்ஷன் சி சரியான விடை. அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த இந்த இருந்து வந்து. அடுத்து, சிதையுள்ள வினையை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். இதான் வந்து இதுக்கு சரியான விடை. மேலே பாருங்களேன், ஒன்று சேர்ந்து வீட்டை கட்டினர். அங்கே சேர்த்துன்ற வேடை வரல பாருங்கள். செகண்ட் பாயிண்ட்டில் சேர்த்து இருக்குது, ஆனால் சேர்ந்துன்ற வேடு வரல. தேர்டு பாயிண்ட்டில் சேர்த்து இருக்குது, சேர்ந்துன்ற வேடல. ரெண்டு வேடுமே இந்த சீல தான் வந்திருக்கு. அதுவும் நம்ம அந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறதும் சீல தான். ஸோ சி தான் வந்து இதுக்கு சரியான விடை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் என்னன்னு கேட்குறாங்க. போகி. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம அந்த குரூப் 4 குரூப் 2 ரெண்டில் எதுவும் தெரிலங்க. 2022 பார்த்தோம்ல, மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். நான் டெஃபினேஷன் அதிலே கொடுத்தேன். என்ன சொல்லியிருந்தேன், போகி வந்து பொருந்தாது. ஏன்னா பஞ்சாப் வந்து லோரின்னு சொல்லுவாங்க, குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன்னு சொல்லுவாங்க அறுவடை திருநாளை. மகர சங்கராந்தி நம்ம உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரம், இந்த ஆந்திரா, அந்த 4 ஊரில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி 6th நியூ புக்கில் அந்த செகண்ட் டைமில் பொங்கல் வழிபாடுன்ற பாடத்தில் இருக்கும்ல, அந்த இதுலேருந்து. ஸோ போகி தான் பொருந்தாது, மிச்சம் 3மே அறுவடை திருவிழா தான். பொருந்தா சொல்லே கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனை, எதுகை, இயைபு. மோனை, எதுகை, இயைபு இதான் வந்து தொடைகள். தொடை 8 வகைப்படும். அந்த தொடையிலேருந்து 3 தொடை கொடுத்துருக்காங்க. ஸோ இசைவு என்பது பொருந்தா சொல். ஓகேவா. அடுத்து, சொல் பொருள் பொறுத்துக்க. எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் என்பது சரியான விடை. வெர்புனா மலை, ஆல்ரெடி பார்த்தது. கலனினா வயல். நிகர் அப்படின்னா சமம். எனக்கு நிகர் எவன்டா அப்படின்னு வந்து சண்டை போடுறப்ப கேட்பாங்க. எனக்கு சமம் எவன்டா, அதான் நிகர்னா சமம். ஒரு ஷார்ட்கட்கான்னு சொல்கிறது தான், சும்மா ஞாபகம் வச்சுக்கான்னு சொல்கிறது, அவ்வளோதான். கலனினா வயல், வெர்புனா மலை, இது எல்லாமே தெரியும். எத்தனைக்கும் அப்படின்னா முயலும். ஸோ நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. 2022க்கு அப்புறம் மேக்ஸிமம் நியூ புக் வந்து கேட்டிருக்காங்க போலங்க. ஒரு சில கொஸ்டின் தான் வந்து ஓல்டு புக் கேட்டுற மாதிரி தோணுது இதை பார்க்குறப்ப. ஏன்னா அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஓல்டு புக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். 2022க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக்காக தான் வருது. ஏதோ 1-2 தான் ஓல்டு புக் மாதிரி தெரியுது, அதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஸோ நான் நியூ புக்கெல்லாம் படிச்சுட்டு ஓல்டு புக் வந்து ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் தேவையில்லை போல். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு தைரியமாக போகலாம். 90+, 94+ஏ அடிக்கலாம் ஓல்டு புக் படிக்காமல். நியூ ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா படிக்கணும். நான் சொல்கிறது 2016 வச்சுக்கோங்க. 2016லேருந்து 2024 வரைக்கும். இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் நடந்தாலும் இந்த 8 வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு புக் படிக்கின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். தைரியமாக போகலாம். நியூ புக்கை நல்லா 6th to 12 நல்லா படிச்சுட்டு அந்த ஓல்டு புக் ஒன்ஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக 94+ அடிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். தே என்பதன் பொருள் கடவுள் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தே அப்படின்னா கடவுள், ஏற்கனவே பார்த்தது. சொல் பொருள் பொறுத்துக்க. பயிலுதல் அப்படின்னா என்னென்னா படித்தல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். நாணம் அப்படின்னா வெக்கம் அப்படின்னு எடுத்தோம். முகில் அப்படின்னா மேகம் பார்த்தது. காலன் அப்படின்னா யமன். ஓகேவா நண்பர்களே. ஸோ இதை பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க நியூ புக்கில் 7th புக்கில் தான் இருக்கும். 3rd டைமில் வந்து பயிலுதல் அப்படின்னா படித்தல், நாணம்னா வெக்கம், முகில்னா மேகம், காலன் அப்படின்னா யமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு டக்குன்னு எந்த லெசன்றது தெரியல, ஆனால் இந்த புக்குன்ற மட்டும் தான் தெரியுது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லும் பொருளும் நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து என்ன தெரியுதுன்னா சொல்லும் பொருளும் படிச்சுக்கணும். கீழுள்ளவற்றில் பொருந்த சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, கருமை, பசுமை இதெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா பண்பு தொகைகள், இல்லாட்டி மை விகுதியை கொண்டு உள்ளதுன்னு சொல்லிடலாம். மை விகுதியில் பண்பு தொகைகள், அதாவது நம்ம செம்மைனா சிவப்பு, கருமைனா கருப்பு, பசுமைனா பச்சை. ஆனால் எளிமை என்பது ஒரு பண்பை குறிக்கிறது. ஸோ அது 3 வந்து அந்த நிறத்தை குறிக்கிறது, இது மட்டும் பண்பை குறிக்கிறது. அதனால் வந்து இது பொருந்தாத சொல். ஓகேவா நண்பர்களே. பொருந்தா சொல்லி கண்டு மறுபடியும் மலையூர், காட்டூர், மருதூர் இது 3மே வந்து பாருங்களேன். காட்டூர்னா காடு சார்ந்த ஊர், மலையூர்னா மலை சார்ந்த ஊர், மருதூர்னா வயலும் வளம் சார்ந்த ஊர். ஆனால் மணிப்பூர் வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலையூர், காட்டூர், மருதூர்னா நம்ம ஏரியா பக்கத்தில் ஊர். மணிப்பூர் என்பது ஒரு தனி மாநிலத்தோட பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பொருந்தாத சொல். குரூப் 2022 கேட்கப்பட்ட வினா. அடுத்து, விரலுக்கரித்த நீர் போல என்னும் ஓமையை விளக்கும் பொருள் யாங்கடா. விரலுக்கரித்த நீர் போல ஓமையாக விளக்கும் பொருள் வந்து பலமுறை கேட்டிருப்பாங்க. பயனற்ற செயல் என்பது சரியான விடை. 8th நியூ புக்கில் வந்து ஒரு மொழித்திறனாள் ரூமில் ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. விரலுக்கரித்த நீர் போல, உள்ளங்கை நிலைக்கணி போல, பசுமரத்தாணி போல, அப்புறம் கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல், இந்த மாதிரி 5 கொடுத்துருப்பாங்க. அந்த 5 தான் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்ததுன்னா பறவை நம்ம என்ன சொல்கிறது, வல்லினர் அகரம் வந்துச்சுன்னா அந்த உயிர் வகை. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள். அது இந்த ரா வந்துச்சுன்னா இடைநிலை ரா வந்துச்சுன்னா கடல் என்பது சரியான விடை. பறவை அப்படின்னா கடல் அப்படி என்பது சரியான விடை நண்பர்களை. அடுத்து, சரியானனையே தெரிவு செய்க. சரியானது கேட்டிருக்காங்க. துயிர்னா துணின்னு கொடுத்துருக்காங்க. துயிர்னா துணி கிடையாது, துயிர்னா பவளம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அடுத்து, கிளினா வந்து குற்றம் கொடுத்துருக்காங்க. கிளினா துணின்னு எடுத்தோம். மறு அப்படின்னா பவளம் கொடுத்துருக்காங்க. மறுனா தான் துயிர், பவளம், கிளி, துணி. அப்போ மறுனா என்னது,
மறுனா குற்றமாக இருக்குமோ, மறுனா குற்றமாக. ஆனால் நொடை விலை என்பது சரியான விடை. ஓகே நண்பர்களே, நொடை என்பது விலை என்பது சரியான விடை. மறுனா என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றில் பொருந்தா சொல் என்ன கேட்குறாங்க. பாக்கு இது என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, குற்றியல் உரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பாக்குன்னா என்னது, வன்தொடர் குற்றியல் உரம். பாட்டு இதுவும் வன்தொடர் குற்றியல் உரம். டி 10 இதுவும் வன்தொடர் குற்றியல் உரம். பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியல் உரம். ஸோ பி தான் தப்பு. வல்லின எழுத்துக்கள்னா கசட தபர, ஃபஸ்ட்டு இக்கு வந்திருக்கு, அடுத்து இட்டு வந்திருக்கு, அங்கே இத்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வன்தொடர் குற்றியல் உரங்கள். பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியல் உரம். ஸோ அதான் வந்து பொருந்தா சொல். ஸோ இந்த வீடியோவும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம போயிடுச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு பாட்டு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ அல்லது ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருவேன். அதை தொட்டு அதையும் பார்த்துக்கோங்க. மிச்ச வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ தயவுசெய்து இந்த சொல்லும் பொருளெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா சொல்லும் பொருள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. 175 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுலேயும் பொறுத்துக மட்டும் 100 பொறுத்துக தான் இருக்கும் போல், 25 ஒன்லைன் மாதிரி தெரியுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டதுக்கு ஒரு அதிகபட்சம் 1 டே ஆர் 2 டேஸில் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இது போன்ற நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி.